நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கு மீட் பண்ணீங்க சார்? தினம் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். 20 வருஷமா மீட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா, உண்மையை சொல்ல போனா முதல்ல அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் கால் அடிபட்டுருந்துச்சு. கால் அடிபட்டுருந்துச்சு. என்னென்ன அடிபட்ட போது நடிக்க கூப்பிடுறீங்க அப்படின்னு. அப்போதான் நாங்கள் உட்காந்து பேசி முடிவு பண்ணி அது வந்து வின்னர். ஆமா, நான் சொல்ல கிரியிலிருந்து வரேன். கிரி வின்னர் தானே ஃபர்ஸ்ட்? கிரி தானே முதல் படம். இல்ல வின்னர். ஆமா, அப்புறம் ப்ரொடக்ஷன்ல தான் கிரி. அப்படியா? கிரி நம்ம பேனர்ல பண்ணது. ஆமா, நம்ம சொந்த பேனர்ல. அண்ணே கிரி பேனர்ல. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கால் அடிபட்டுருந்துச்சு. என்னென்ன அடிபட்ட போது கூப்பிடுறீங்க அப்படின்னாரு. விடுங்க, நான் அடிப்பட்டதே ஒரு சீனா வச்சு பிளான் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சது தான் வின்னர். ஒரிஜினலா அடிபட்டுருந்துச்சு அப்ப அந்த சீன். ஆமா ஆமா ஆமா. அது மானசன் சரத்குமார் சார் இருக்கார்ல, அவர் படத்துல ஒரு 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 பள்ளத்துல வந்து குதிக்கிற மாதிரி சாட்டு. அது நானே புள்ள போய் குச்சோன்னா ஒரு பாறையில் அடிபட்டு காலில் ஏர் கிராக் ஆச்சு. அந்த வலி இன்னும் இருக்கு. ஆமாம், அதுக்கு அந்த வலியோட அப்படியே உள்ள பேண்டேஜ் போட்டு ஹாஸ்பிட்டல் ஒரு வருஷமாக இருக்கும்போது நம்மளுக்கு இப்போ இந்த படம் வர ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னால் அந்த இது சுந்தரா டிராவல்ஸு, அப்புறம் அந்த தவசி இதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது 3வது படம் அந்த படம் வின்னர். வந்து ட்ரூலி இட் வாஸ் எ வின்னர். இன்னைக்கு வரைக்குமே அந்த சார். ஆனால் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு சீன் பார்க்குவோம், அந்த டைலாக் ஒரு பிக்சர் வந்துட்டு பேச முடியுமானா அந்த டைலாக்ஸே வந்துட்டு நாங்களே அந்த டோன்லயே சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடியே வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு ஒர்க் இருக்கும்ல. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்கும் எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. எப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே கன்வெர்ட் ஆகுமா, இல்லை என்ன ஆகும் சார்? ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் இருந்து 20% தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உட்காந்து கதை பேசுவோம். நான் அப்புறம் வெங்கட் என் கூட இருக்காரு, ரைட்டர் அவர் இருக்காரு, கதை பேசுவோம். ஸோ பேசி முடிச்சதுக்கு இது வந்து ரஃப் டிராஃப்ட், லைன் ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு ஐடியா பண்ணிட்டு அப்புறம் வடிவேலனும் அவங்க நம்ம வெங்கட்லாம் மீட் பண்ணுவாங்க. அது அடுத்த வருஷம் வரும். இது வந்து 50% வருமா? ஆமாம். இப்போ 20% 25% 50% ஆகும். மீதி 50% பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து டெவலப் ஆகும். அது வந்து ஒரு இனிமையான, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது இவர் லொக்கேஷனை பார்த்தோடே வந்துடும். அப்படி லொக்கேஷன் அமைச்சு கொடுப்பாங்க. ஆண்டவன் செல்ல எங்களுக்கு அமைஞ்சோடனே 2 பேருமே முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப வணங்கக்கூடிய ஆளுங்க நாங்கள். ஒரு சுந்தரனுங்கிறது அது முருகனுடைய பேர் தான். வடிவேல் அதாவது தெய்வத்தை ரொம்ப அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க நாங்கள் 2 பேரும். அந்த மாதிரி சேரும்போது உள்ளே போகிறப்ப ஒரு போன உடனே ஸ்பாட்டுக்கு போனாவே இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா போன உடனே மழை பெய்யும். முதல் நாள் ஷூட்டிங் பண்ணி பல மழை பெய்யும். என்ன மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தா இவர் அண்ணே எல்லா ஷூட்டிங்கும் பெய்யும் இல்லை, அதான் இப்போ நிற்கும் பாருங்க. அப்புறம் நிற்கும், மறுபடியும் எடுப்போம், மறுபடியும் பேயும், மறுபடியும் நிற்கும், மறுபடியும் பேயும், மறுபடியும் இந்த கேப்பில் பூரா எடுத்துக்கிட்டே இருப்போம். அதானே உண்மை? ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி லொக்கேஷனே எங்களுக்கு அப்படியே வரும்போது அந்த பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்க அந்த மாதிரி முதல்ல வந்து என்னோட பேனர் ஆரம்பிக்கிறோம். முதல் நாள் ஷூட்டிங் வந்து கும்பகோணத்தில். அப்போ ஒரு 3 வருஷம் அங்கே மழை இல்லை. நான் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் என் ஓன் ப்ரொடக்ஷன், கிரி மழை பெய்யுது கிரி. இப்போ எனக்கு பயங்கர ஷாக். என்னன்னா நாங்களாம் வெளியில் பிளான் பண்ணியிருந்தோம் ஷூட்டிங், வேறு வழி இல்லாமல் என்னடா பண்ணுறது, உள்ள அவசரமாக ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஷாட்டு வடிவேலன் வச்சு தான். நீங்கள் அந்த இட்லிக்கு சட்னி கிட்னி தான் இருக்குன்னு சொல்கிற சீன் வந்து கும்பிட்டு திரும்பார். என் பேனரில் வந்து முதல் ஷாட்டு. அப்போ நான் சென்டிமெண்ட்டாக சொன்னேன், நான் முருக பக்தர், முருகர் ஃபோட்டோ கும்பிட்டு திரும்பார். நான் வந்து சொன்னேன் முருகரை பார்த்துட்டு வடிவேல் திரும்புறாரு, என் பேனர் ஆரம்பிச்சிருங்கன்ட்டு. அது ஆரம்பிச்ச நல்ல நேரம், மோர் தென் 20 years பேனர் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அன்னைக்கு லைட் இல்லாமல் எடுத்த சீன் தான் அந்த அக்கா காமெடி. ஒரே ஒரு பல்ப் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த லைட் சோர்ஸ்ல எடுத்தது தான் அந்த ஒரு சீன். லைட்டு வெளியில வெளிச்சது. ஆமா.